லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவை வீழ்த்தியே தீருவோம் என காங்கிரசும் மார்க்சிஸ்டும் கங்கணம் கட்டி செயல்பட்டு வந்தன. கொள்கைகளை தூக்கி போட்டு தமிழ்நாட்டில் ஒரே அணியில் போட்டியிடுகின்றன. பாஜகவை பொது எதிரியாக கருதி வந்த இவர்களிடையே பகையை மூட்டிவிட்டுள்ளது வயநாடு தொகுதி. அமைதியில் ஸ்மிருதி இரானியிடம் தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தில் வயநாட்டை இரண்டாவது தொகுதியாக ராகுல் தேர்வு செய்துள்ளார். மேற்கு வங்கம், திரிபுரா மாநிலங்கள் மார்க்சிஸ்டை காலைவாரிவிட்ட நிலையில் கேரளா மட்டுமே இப்போதும் கை கொடுத்து வருகிறது. நடப்பு லோக்சபாவில் மார்க்சிஸ்ட் பேரை சொல்வது 9 எம்பிக்கள் தான். அதில் 5 கேரளாவின் தயவில் கிடைத்தது. ராகுல் கேரளாவில் போட்டியிடுவது அக்கட்சிக்கு மேலும் வலுவூட்டும் என்பது அம்மாநில காங்கிரசாரின் கணக்கு. அது மார்க்சிஸ்டின் வெற்றி வாய்ப்புகளை மேலும் சரிய வைத்துவிடும் என்று சீதாராம் யெச்சூரி, பிரகாஷ் காரத் போன்ற தலைவர்கள் கருத்து. வயநாட்டில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை. மார்க்சிஸ்டுக்கு எதிராகத்தான் ராகுல் களம் இறங்குகிறார். அவரது நோக்கம் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதா அல்லது மார்க்சிஸ்டை வீழ்த்துவதா என்பதை காங்கிரஸ் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆவேசத்துடன் கூறினார். ராகுலின் வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்டபோது அதை கேரள மக்கள் முடிவு செய்வார்கள். கேரளாவின் 20 தொகுதிகளிலும் இடதுசாரிகள் கூட்டணி வெல்லும் என்று சீதாராம் யெச்சூரி கடுப்புடன் கூறினார். யெச்சூரிக்கும் பிரகாஷ் காரத்திற்கும் எப்போதும் 7ஆம் பொருத்தம். வயநாடு அவர்களை ஒருங்கிணைத்துள்ளது. ராகுலை தோற்கடித்தே தீர்வோம் என சபதம் எடுத்துள்ளனர். Rahul Gandhi against the left means that the Congress party is going to target the left in Kerala. This is something which we will strongly oppose, and in this election we'll work to ensure the defeat of Rahul Gandhi in Wayanad. கொள்கைகள் ஒத்துப்போகலனாலும் காங்கிரசும் மார்க்சிஸ்டும் மத்திய அரசுக்கு எதிராக பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் பல விஷயங்கள்ல ஒற்றுமையா இருந்தாங்க. இந்த விசித்திரமான உறவு பல வருடம் நீண்டது. 2 கட்சிகளையும் வயநாடு பகையாளிகளாக ஆக்கிவிட்டது. வெற்றி பெறப்போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.